உலகின் மிகச்சிறந்த கண் மருத்துவர் ஜான் ஹாலிடே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1871 ஜூன் 19 அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற பேத்தர்ஸ்டில் ஃப்ரான்சிஸ் ஹாலிடேக்கும் மேரி ஹாலிடேக்கும் 8ஆம் குழந்தையாக பிறக்கிறார். ஜான் சார்ல்ஸ் ஒயிட் ஹாலிடே. இவர் கூட பிறந்தவங்க 7 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா பேத்தர்ஸ்டோடைய மேயராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸாகவும், அதாவது நீதித்துறை அதிகாரியாகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் ஹாலிடே குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு திறமையான குழந்தையாகவும் அறிவுத்திறன் மிக்க குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1876ஆம் ஆண்டு ஜான் ஹாலிடேக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பேத்தர்ஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ஆல் செயின்ட்ஸ் காலேஜ் பேத்தர்ஸ்ட் அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ட் டே அண்ட் போர்டிங் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது இன்னைக்கு ஸ்காட்ஸ் ஆல் செயின்ட்ஸ் காலேஜ் பேத்தர்ஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த இண்டிபெண்டன்ட் டே அண்ட் போர்டிங் ஸ்கூலில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து ஜான் ஹாலிடே இவருடைய பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அதாவது அறிவியல், கணிதவியல் இந்த 2 பாடங்களையும் மிகவும் ஈடுபாடோட ஜான் ஹாலிடே படித்து வந்தாங்க. பிறகு 1881ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜான் ஹாலிடே இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த ஆல் செயின்ட்ஸ் காலேஜ் பேத்தர்ஸில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால ஜான் ஹாலிடே தொடர்ந்து அங்கே இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உயர்கல்வியின் போதும் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் 2 இவர் அதிக ஈடுபாடு காட்டி வந்தாங்க. அதில் பர்டிகுலராக மேத்தமேட்டிக்ஸில் ஈடுபாடு மட்டும் இருந்தது இல்லாமல் டேலண்ட்டும் இவருக்கு அதிகமாக இருந்தது. குறிப்பாக இவரை விட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவங்களுடைய மேத்தமேட்டிக்ஸை கூட ஜான் ஹாலிடே அவங்களுக்கு கற்பித்து வந்தாங்க. அந்த அளவுக்கு ஜான் ஹாலிடேக்கு கணிதவியலில் திறமை இருந்தது. இருந்தபோதும் கூட படிப்படியாக ஜான் ஹாலிடேக்கு மருத்துவ படிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமாக ஜான் ஹாலிடே மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறமா 1888ஆம் ஆண்டு ஜான் ஹாலிடே இவருடைய 17 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஆல் செயின்ட்ஸ் காலேஜ் பேத்தர்ஸ்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனடியாக இவருக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது. குறிப்பாக இவருக்கு அந்த நியூ சவுத் வேல்ஸ்லேயே இருக்கக்கூடிய சிட்னி, அங்கே இருக்கக்கூடிய நியூவிங்டன் காலேஜ் அப்படின்ற இன்னொரு இண்டிபெண்டன்ட் டே அண்ட் போர்டிங் ஸ்கூல், அங்கே இவர் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுது. ஸோ இதனால் இவர் இந்த ஆல் செயின்ட்ஸ் காலேஜ் பேத்தர்ஸில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சதுக்கப்புறமா இந்த நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற பேத்தர்ஸ்டில் இருந்து அதே நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னிக்கு இவருடைய அப்பா மூலமாக இவர் அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய நியூவிங்டன் காலேஜ் அப்படின்ற அந்த இண்டிபெண்டன்ட் டே அண்ட் போர்டிங் ஸ்கூலில் ஜான் ஹாலிடே ஜாயின் பண்ணி மேற்கொண்டு ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து ஜான் ஹாலிடே அடுத்த ஓராண்டு நியூவிங்டன் காலேஜில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நியூவிங்டன் காலேஜில் ஜான் ஹாலிடே படிக்கும்போது ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய மாணவராக இருந்தனால நிறைய ப்ரைஸஸ் இவர் வின் பண்ணாங்க. குறிப்பாக ஃபார்ம் வி கிளாசிக்ஸ் ப்ரைஸ், அதுக்கப்புறமா ஸ்கூல் ப்ரைஸ், அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு எண்ணிலடங்காத ப்ரைஸஸை ஜான் ஹாலிடே வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 1889ஆம் ஆண்டு ஜான் ஹாலிடே விக்ரம் ஆலன் ஸ்காலர்ஷிப் அதையும் பெற்றாங்க. இதுக்கும் கூடுதலாக ஜான் ஹாலிடே ஒரு டூக்ஸாவும் அந்த நியூவிங்டன் காலேஜில் நியமிக்கப்பட்டாங்க. டூக்ஸ் அப்படின்னா ஒரு காலேஜ் அல்லது ஸ்கூல், அதுலேயே ஹையஸ்ட் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை அல்லது அந்த ஹையஸ்ட் அகாடமிக் பெர்ஃபார்மிங்கை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் டூக்ஸ் அப்படின்னு நியமிக்கப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு கௌரவத்தை 1889ஆம் ஆண்டு ஜான் ஹாலிடே பெற்றாங்க. அதுக்கப்புறமா அதே 1889ஆம் ஆண்டு இவருக்கு ஸ்கோஃபில் ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இதே 1889ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஜான் ஹாலிடே இவருடைய 18 வயதில் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை நியூவிங்டன் காலேஜிலேருந்து இவர் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் கிடைச்ச ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஜான் ஹாலிடே அடுத்த ஆண்டு 1890ஆம் ஆண்டு அதே சிட்னியிலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியோடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அது சிட்னி மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1890ஆம் ஆண்டிலிருந்து
ஜான் ஹாலிடே வந்து மருத்துவ படிப்பை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக எம்பிசிஹெச்பி அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரியஸ் செரிஜே அப்படின்னு எக்ஸ்பேன்ஷன். இதுவே இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஜான் ஹாலிடே வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது ஜான் ஹாலிடே வந்து அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே இந்த மெடிக்கல் கரிக்குலமில் இருக்கிற எல்லா பாடத்திட்டங்களையுமே ரொம்ப சிறப்பாகவே ஜான் ஹாலிடே வந்து படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான் ஹாலிடேக்கு மெல்ல மெல்ல கண் மருத்துவம் ஆப்தமாலஜியில் வந்து ஆர்வம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1896ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதில் ஜான் ஹாலிடே வந்து அந்த எம்பிசிஹெச்பி அதாவது மெடிசனே பேக்லோரியஸ் செரிஜி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த ஒரு டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இருந்து ஜான் ஹாலிடே வந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஜான் ஹாலிடே இப்போ உடனடியாக ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஜான் ஹாலிடே ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜான் ஹாலிடேவை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜான் ஹாலிடே ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் வந்து அதே சிட்னியிலே இருக்கக்கூடிய கேம்பர் டவுன் அப்படின்ற இடம் அங்கே இருக்கக்கூடிய ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது வந்து RPAH அப்படின்னு அழைக்கப்படும். அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அங்கே ஜான் ஹாலிடே வந்து ஜாயின் பண்ணி 1896ஆம் ஆண்டிலிருந்து ஒரு ஜூனியர் ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக ஜென்ரல் ப்ராக்டிஸில் தான் ஜான் ஹாலிடே வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை வந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1898ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் ஜான் ஹாலிடே வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டலில் இருந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக தகுதி பெற்றுறாங்க. ஆனால் இந்த சமயம் தான் ஜான் ஹாலிடே வந்து ஆப்தல்மாலஜி கண் மருத்துவத்தில் பயிற்சி பெறணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதனால ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற பேத்தர்ஸ்ட்ல இருந்து இங்கிலாந்துக்கு 1898ஆம் ஆண்டு ஜான் ஹாலிடே போறாங்க. குறிப்பாக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மோர்ஃபீல்ட்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அங்கே அதுக்கப்புறமா இன்னும் பல மருத்துவமனைகள் கண் மருத்துவமனைகளில் ஜான் ஹாலிடே வந்து கண் மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா 1899ஆம் ஆண்டு இவருடைய 28 வயதில் அந்த இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னிக்கே மறுபடியும் ஜான் ஹாலிடே வந்து கிளம்பிடுறாங்க. குறிப்பாக சிட்னியில் இருக்கிற ராக்டேல் அப்படின்ற இடம் அங்கே 1899ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய ஜென்ரல் ப்ராக்டிஸை ஜான் ஹாலிடே தொடங்குறாங்க. அதாவது ஒரு மருத்துவராக அங்கே வரக்கூடிய பொது நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க தொடங்குறாங்க. இப்படி ஒரு பக்கம் ஜெனரல் பிராக்டிஸில் இவர் ஈடுபட்டு வந்தாலும் கண் மருத்துவராகவும் இவர் வந்து கண் மருத்துவ அந்த கண்ணில் பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு இன்னும் கூடுதல் பயிற்சிகளை 1900 காலகட்டத்தில் ஜான் ஹாலிடே மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் 1901ஆம் ஆண்டு அந்த சிட்னியிலே இருக்கக்கூடிய மெக்கூரி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடம் அங்கே ஜான் ஹாலிடே வந்து இவருடைய ஸ்பெஷல் ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆப்தமாலஜியில் கண் மருத்துவத்தில். ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன மருத்துவமனை நிறுவி ஜான் ஹாலிடே வந்து அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு கண் மருத்துவ சிகிச்சை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிட்னியில் இருக்கிற ராக்டேலில் இவர் வந்து ஜென்ரல் ப்ராக்டிஸும் அதே சிட்னியில் இருக்கக்கூடிய மெக்கூரி ஸ்ட்ரீட் அங்கே வந்து இவர் வந்து ஸ்பெஷல் ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் இதே 1901ஆம் ஆண்டு அதே சிட்னியிலே இருக்கக்கூடிய ராயல் பிரின்ஸ் ஆல்ஃப்ரட் ஹாஸ்பிட்டல் இவர் வந்து மெடிக்கல் ட்ரைனிங் பெற்ற அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கே ஜான் ஹாலிடே வந்து ஒரு கிளினிக்கல் அசிஸ்டன்ட் இன் ஆப்தமாலஜி அந்த 1901ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. ஸோ கண் மருத்துவத்தில் ஒரு மருத்துவ உதவியாளராக நியமிக்கப்படுறாங்க. நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஜான் ஹாலிடே வந்து கண் மருத்துவத்திலேயே ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆப்தமாலஜிஸ்டாக ஒரு கண் மருத்துவராக படிப்படியாக மாற தொடங்குறாங்க. இதனாலேயே ஜான் ஹாலிடேக்கு
மெல்ல மெல்ல நிறைய பதவிகள் வந்து வழங்கப்பட ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் 1903ஆம் ஆண்டு இவருடைய 32 வயதில் ஜான் ஹாலிடே வந்து ஃபேனி ஹைன்ஸ் மார்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1903 இவருடைய 32 வயதில் ஜான் ஹாலிடே வந்து இந்த ஃபேனி ஹைன் மார்ஸ் அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் ஹாலிடேக்கும் இவருடைய மனைவியான ஃபேனி ஹைன் மார்ஸ் ஹாலிடே இவங்க 2 பேருக்குமே பிரான்சிஸ் பேத்தர்ஸ் ஹாலிடே அப்படின்ற ஒரு குழந்தை உட்பட 6 குழந்தைகள் பிறந்தது. இது ஜான் ஹாலிடேயோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இதுல இந்த 6ஆவது குழந்தை தான் இந்த பிரான்சிஸ் பேத்தர்ஸ் ஹாலிடே அப்படின்ற ஆண் குழந்தை. ஸோ இவருக்கும் ஜான் ஹாலிடேக்கும் இவருடைய மனைவியான ஃபேனி ஹைன்மார்ஸ் ஹாலிடே இவங்க 2 பேருக்குமே 6 குழந்தைகள் பிறந்தது. இது ஜான் ஹாலிடேயோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. 1906ஆம் ஆண்டு ஜான் ஹாலிடே வந்து இவருடைய 35 வயசுல அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் ஹானரி ஆப்தால்மிக் சர்ஜனா இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரு உதவி கௌரவ கண் மருத்துவ ஒரு உதவி கௌரவ கண் அறுவை சிகிச்சை நிபுணராக அந்த 1906ஆம் ஆண்டு ஜான் ஹாலிடே வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா தொடர்ந்து இவர் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு பதவிகளை வந்து பெற தொடங்குறாங்க. இதுக்கிடையில் ஜான் ஹாலிடே வந்து இன்னும் பல மருத்துவமனைகள்லையும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இவர் வந்து டிப்ளமோ பப்ளிக் ஹெல்த்தில், பொது சுகாதாரத்தில் டிப்ளமோ பெறணும் அப்படின்னு இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இவர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து 1910 காலகட்டத்துக்கு பிறகு ஜான் ஹாலிடேக்கு வந்து டிப்ளமா ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற டிபிஹெச் அந்த ஒரு கௌரவம், அந்த பட்டமானது இவருக்கு வந்து வழங்கப்படுது. இதுக்கப்புறம் அந்த டிகிரி பெற்றதுக்கப்புறமா ஜான் ஹாலிடே வந்து தொடர்ச்சியாக கண் மருத்துவத்தில் கேட்ராக்ட் சர்ஜரி அது குறித்து கற்றுக்கணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்றது இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வயசாக அவங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையான லென்ஸு அது வந்து படிப்படியாக வந்து பாதிக்கப்படும். எந்த அளவுக்கு அப்படின்னா அது வந்து கிளவுடியாக மாறி ஒரு மாதிரி மங்கல் பார்வை வந்து தெரியும். அது வந்து ஏஜ் ஆகிட்டே போகும்போது நடக்கும். அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு வயசு ஆகலை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சில நபர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக வந்து கண்ணில் அடிபட்டதுன்னா இந்த ஒரு கிளவுடி லென்ஸ் வந்து ஏற்படும், அந்த கேட்ராக்ட் அப்படின்றது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா, நீரிழிவு நோய் இருந்தாலும் இந்த கேட்ராக்ட் வந்து கண்ணில் ஏற்படும். ஸோ இது வந்து ஏற்பட்டு கண் வந்து மங்கிருச்சு அப்படின்னா அப்போ கண்ணில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான லென்ஸை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக கண்ணுடைய கேப்சூல் வரைக்கும் அதை வந்து அப்படியே வெட்டி எடுத்துட்டு அங்கே வந்து செயற்கையான லென்ஸை வந்து பொருத்துவாங்க. ஸோ அதுதான் வந்து கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்றது. இது வந்து இன்ட்ரா கேப்சுலர் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஜான் ஹாலிடே வந்து விருப்பப்படுறாங்க. இதுக்கிடையிலேயே ஜான் ஹாலிடே வந்து ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து எடன்பராவில் இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷன்ஸை ஜான் ஹாலிடே வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராயல் காலேஜோடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCSED அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஜான் ஹாலிடே பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா 1920ஆம் ஆண்டு ஜான் ஹாலிடே வந்து அந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய அசிஸ்டன்ட் ஆனரி ஆப்தால்மிக் சர்ஜன் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து இவர் வந்து ஒரு ஆனரி ஆப்தால்மிக் சர்ஜனா, ஒரு கௌரவ கண் அறுவை சிகிச்சை நிபுணராக 1920ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் ஜான் ஹாலிடே வந்து அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்ரிஸ்டர் அப்படின்ற இடத்துக்கு இவர் வந்து கிளம்புறாங்க. அது இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய பஞ்சாப்ல இருக்கிற அம்ரிஸ்டர் அதுதான் வந்து குறிக்குது. ஸோ இந்த அம்ரிட்சர் அப்படின்றது இன்னைக்கு வந்து அம்பார்சர் அப்படின்னும் அதே மாதிரி ராம்டஸ்பூர் அப்படின்னும் அழைக்கப்படுது. அது பஞ்சாப்ல இருக்கு. அங்கே வந்து ஜான் ஹாலிடே வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் அங்கே வந்து லெப்டினன்ட் கர்னல் ஹென்ரி ஸ்மித் அப்படின்ற ஒரு கண் மருத்துவர் இருந்தாங்க. ஸோ ஹென்ரி ஸ்மித் அப்படின்ற ஒரு லெப்டினன்ட் கர்னலாகவும் ஆப்தமாலஜிஸ்ட் கண் மருத்துவராகவும் இருந்தாங்க. அந்த ஹென்ரி ஸ்மித்திட்ட இருந்து ஜான் ஹாலிடே வந்து
அந்த இன்ட்ரா கேப்சுலர் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை இவர் வந்து கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த அம்ரிட்சர், அதாவது இன்றைய இந்தியாவுடைய பஞ்சாப்ல இருக்கிற அம்ரிட்சர், அங்கிருந்து மறுபடியும் இவர் வந்து ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற சிட்னிக்கே போயிடுறாங்க. அங்கே போய் ஜான் ஹாலிடே வந்து இந்த இன்ட்ரா கேப்சுலர் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த சர்ஜரி எல்லாம் அங்கே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிட்னியிலேயே இந்த இன்ட்ரா கேப்சுலர் கேட்ராக்ட் சர்ஜரி இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ஜான் ஹாலிடே தான். அது மட்டும் இல்லாமல் அதை பாப்புலரைஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக ஜான் ஹாலிடேக்கு இருந்தது. இதுக்கப்புறம் ஜான் ஹாலிடே வந்து அந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ரெண்டும் இணைஞ்சு இருக்கக்கூடிய ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRACS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தையும் ஜான் ஹாலிடே வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா ஜான் ஹாலிடே வந்து கூடுதலாக இன்னும் பல்வேறு கௌரவங்கள் பெற தொடங்குறாங்க. அதில் குறிப்பாக வந்து அந்த ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸ்லே இருக்கக்கூடிய ஆப்தமாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ், அதாவது இது வந்து கண் மருத்துவத்திற்குண்டான ஒரு சங்கம். ஸோ அந்த ஒரு ஆப்தமாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஜான் ஹாலிடே வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் ஹாலிடே வந்து கூடுதலாக பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. இது வந்து இவருடைய சிறு வயதிலிருந்து இவருடைய இளமை பருவத்திலிருந்து இந்த மாதிரி பல பொறுப்புகளில் இவர் இருந்தாங்க. அதாவது குறிப்பாக இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி நியூவிங்டன் காலேஜ்லலாம் இவர் படிக்கும்போது காலேஜ் லிட்ரரி அண்டு டிபேட்டிங் சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் செக்ரட்டரியாக கூட இவர் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்போ இருந்தே ஜான் ஹாலிடே வந்து இந்த மாதிரியான பொறுப்புகளில் ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடியதில் திறமைசாலியாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஜான் ஹாலிடே வந்து அந்த சிட்னியிலே இருக்கக்கூடிய சிட்னி ஹாஸ்பிட்டல் அங்குமே இவர் ஒரு கன்சல்டிங் சர்ஜனாக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஜான் ஹாலிடேக்கு வந்து இன்னும் பல பொறுப்புகள் வழங்கப்படுது. குறிப்பாக ராயல் அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் அது வந்து சிட்னியிலே இருக்குது. அது இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அட் வெஸ்ட்மேட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே இவர் ஒரு கன்சல்டிங் சர்ஜனாக நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் ஹாலிடே வந்து கூடுதலாக இன்னும் சில மருத்துவமனைகளில் ஜான் ஹாலிடே வந்து நியமிக்கப்படுறாங்க. அதில் குறிப்பாக த பிரின்ஸ் ஹென்ரி ஹாஸ்பிட்டல், ஸோ இது வந்து த கோஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படும், அங்கேயுமே இவர் ஒரு கன்சல்டிங் சர்ஜனாக நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து ஜான் ஹாலிடே வந்து 1930 காலகட்டத்தில் இன்னும் பல்வேறு பொறுப்புகள் பெற்றாங்க. குறிப்பாக 1931ஆம் ஆண்டு இந்த ராயல் பிரின்ஸ் ஆல்ஃபிரட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஆனரரி ஆப்தால்மிக் சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு கன்சல்டிங் ஆப்தால்மிக் சர்ஜனா, அதாவது ஒரு ஆலோசனை கண் அறுவை சிகிச்சை நிபுணராக 1931ஆம் ஆண்டு ஜான் ஹாலிடே வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா 1932ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த ஆப்டிக்கல் ப்ரெஸ்கிரிப்ஷன் ஸ்பெக்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கிளப் மாதிரி ஒன்று வந்து நிறுவப்பட்டது. ஸோ அது நிறுவப்படுறதுக்கு ஜான் ஹாலிடே வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து 1932ஆம் ஆண்டு பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1934ஆம் ஆண்டு அதே ஆஸ்திரேலியாவிலேயே இந்த மெடிக்கல் ஐ சர்வீஸ் கிளினிக் அப்படின்னு ஒன்று நிறுவப்பட்டது. அது நிறுவப்படுறதுக்கும் ஜான் ஹாலிடே வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான் ஹாலிடே வந்து படிப்படியாக இன்னும் பல்வேறு பொறுப்புகள் பெற்றாங்க. குறிப்பாக ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டெஃப் அண்டு பிளைண்ட் சில்ட்ரன் அது வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் சென்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்குமே இவர் ஒரு கன்சல்டிங் சர்ஜனாக ஜான் ஹாலிடே வந்து நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மருத்துவமனைகளில் ஜான் ஹாலிடே வந்து இது மாதிரி சிட்னியில் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக இவர் ஒரு கண் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் கண் மருத்துவராகவும் அந்த இன்ட்ராகேப்சுலர் கேட்ராக்ட் ப்ரொசீஜர் அதை வந்து தொடர்ந்து அது வந்து இன்ட்ராகேப்சுலர் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஸோ அதை வந்து தொடர்ச்சியாக சிட்னியில் இவர் வந்து பாப்புலரைஸ் பண்ணாங்க. நிறைய நபர்கள், வயதான நபர்கள், அடிப்பட்டது, டயபெட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க, ஸோ அதனாலெல்லாம் கண் பார்வை மங்கிய நபர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இருந்தது. ஸோ அதை வந்து ஜான் ஹாலிடே வந்து கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த சிட்னி மட்டும் இல்லாமல் நியூ சவுத் வேல்ஸ் முழுக்கவே ஜான் ஹாலிடே இந்த மாதிரியான ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் 1940களில் ஜான் ஹாலிடே வந்து
மெல்ல மெல்ல ரிட்டையர் ஆகுறாங்க. எல்லா பணியிலிருந்து இவர் ஓய்வு பெற தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா ஜான் ஹாலிடேவுடைய உடல்நிலையும் வந்து மெல்ல மெல்ல மோசமடைய தொடங்குது. இறுதியாக 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் 23 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் ஜான் ஹாலிடே இறந்து போயிடுறாங்க. ஸோ 1946 செப்டம்பர் 23 அன்னைக்கு ஜான் ஹாலிடே வந்து இவருடைய 75 வயதில் இறந்து போயிடுறாங்க. இவர் இறப்பின் பிறகு தான் ஜான் ஹாலிடேவுடைய அந்த மனைவியான ஃபேனி ஹைன்மார்ஸ் ஹாலிடே அவங்க இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜான் ஹாலிடேவுடைய 6 குழந்தைகளும் அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. ஸோ அதில் நான் அந்த ஃப்ரான்சிஸ் பேத்தர்ஸ் ஹாலிடே அப்படின்னு 6வது மகன், அந்த 6வது குழந்தையாக பிறந்த அந்த மகன், அவரை பற்றி மட்டும் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த ஃப்ரான்சிஸ் பேத்தர்ஸ்ட் ஹாலிடே அப்படின்ற இவருடைய மகனும் ஒரு மருத்துவர் ஆனாங்க. அவரும் மருத்துவத்தில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி ஜான் ஹாலிடேவுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரியான மகிழ்ச்சியான விஷயங்களும் நடந்தது. ஸோ இதெல்லாம் ஜான் ஹாலிடேவுடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஜான் ஹாலிடே வந்து ஆப்தமாலஜிக்கு, கண் மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு மிக முக்கியமானது. அதில் குறிப்பாக சிட்னி முழுக்கவே இந்த இன்ட்ரா கேப்சுலர் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை பாப்புலரைஸ் பண்ண ஒரு கண் மருத்துவராக ஜான் ஹாலிடே வந்து இன்னைக்கு வரைக்குமே கொண்டாடப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் ஹாலிடே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.